வீட்டுல பெரிய பையனா இருக்கிறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சியா? ஜாலியா விளையாண்டு ஒரு பையனை பிடிச்சி நீ தான்ப்பா இனிமேல் வீடை பாத்துக்கணும், நீ தான்ப்பா வீடு கட்டணும், இஎம்ஐ கட்டணும், தம்பி தங்கச்சியோட ஸ்டடீஸ் பாத்துக்கணும். எங்க மனநிலைமை என்ன இருக்குன்றதாச்சும் கொஞ்சமாச்சும் நினைச்சு பாக்குறீங்களா? நாங்க என்ன பண்ணாலும் நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு தான் முதல் அடி விழும். நீயே ஒழுங்கா இருந்தா உன் தம்பி நல்லா இருப்பேன், நீ நல்லா இருந்தா உன் தங்கச்சி நல்லா இருப்பேன், நீ நல்லா இருந்தா உன் அண்ணன் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு என்னைக்காச்சும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. கடைக்கு போறதுக்கு தானே உனக்கு சொல்றாங்க, 10 தடவை 20 தடவை சொல்றாங்களா? ஓ, வீட்டுல 4 தடவை செருப்படி வாங்கு, அது ஒன்றும் பெருசா தெரியாது. வெளியே வந்தா 40 செருப்படி வாங்கணும், புரியுதா? அண்ணன் எல்லாமே உனக்கு சொகுசு பண்ணி கொடுத்துட்டனால அண்ணனோட அருமை தெரியல. வீட்டுல எதுக்கு எடுத்தாலும் உன்கிட்ட தான் வேலை சொல்லுவோம். கஷ்டம் தான், மறுக்கவே முடியாது. அண்ணனோட பழைய துணி போட்டா என்ன, எடுத்திருந்தா எதுவும் நல்லா தான் எடுத்திருப்பேன். இப்ப நீ எனக்கு பெரிய பையனா இருந்தா நான் உன்னோட வாங்கி போட்டிருந்திருப்பேன். அதை விட அது பாக்குறது வேணா ஈஸியா இருக்கலாம். இவனுக்கே எல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, இவனுக்கே எல்லாமே கொடுக்குறாங்க. அதே அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு வேலைக்கு போறதுல இருந்து எல்லா பக்கமும் எங்களுக்கு தான் ப்ரெஷர். ஸோ ஃபர்ஸ்ட் பிறகுறது அவ்வளோ ஈஸி நினைச்சியா? ஒத்த கஷ்டம்டா.